எப்படி பின்னாடி போட்டாலுங்க நாசமா வாங்கலாம். ஐயோ மேல இருக்கிறதுல மெடிக்கல் சீட் எல்லாமே வச்சிருக்கேன். எல்லாம் பண்ணுவேன். இப்படி துப்பத்து போய் இருந்துட்டு வெள்ளை கலர் சட்டையா? வெள்ளை கலர் போகுது. வெள்ளை வேட்டி வெள்ளது அவெல்லாம் நவரவே மாட்டேங்கிறான். வெள்ளை வேட்டி அதிகத்துல எடுத்து பைக்குள்ளார வைக்காம நான் வந்துட்டேன். அதுல மாத்திர சீட்டு என்னென்னமோ சீட்டெல்லாம் வச்சிருக்கேன். முக்கியமான சீட்டு பேர் என்ன? பாப்பாத்தி. எக்ஸ்போர்ட்ல வேலை பார்க்குறீங்களா? எந்த ஊரு? பஸ் நீங்க எங்க ஏறுறீங்க? நான் டிவிஸ்ல ஏறணுங்க. மெடிக்கல்ல மாத்திரை என்ன பஸ்? அயோத்தியாப்பட்டினம் பஸ். அந்த நம்பர் 13 1 13 என்னமோ. ஹலோ அவங்க பையில பணம் வச்சுட்டாங்க. என்ன பக்கத்துல அவங்க போட்டுட்டாங்க. முக்கியமான சீட்டு காசெல்லாம் வச்சிருந்தேனேன்னு பிளேடால அறுக்கப்பட்ட மஞ்சள் பையுடன் நடுங்கி அழுத துப்புரவு பணியாளர். சிறுக சிறுக சேர்த்த காசாச்சேமா, நீங்க கவலைப்படாதீங்க, சிசிடிவி இருக்கும், கண்டுபிடிச்சிடலான்னு ஆறுதல் கூறிய சக பயணிகள். பட்ட பகல்ல ஓடும் பேருந்துல நடந்த இந்த திருட்டு சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. சேலம் கந்தம்பட்டியை சேர்ந்தவங்க தான் இந்த பாப்பாத்தி. பழைய பேருந்து நிலையத்துக்கு பக்கத்துல தனியார் எக்ஸ்போர்ட் நிறுவனத்துல துப்புரவு பணியாளரா வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. வழக்கம் போல வீட்ல இருந்து வேலைக்கு போனவங்க மருந்து வாங்கிட்டு ஒரு 4 ரோட் ஜங்ஷன்ல இருந்து பேருந்துல ஏறி பழைய பேருந்து நிலையம் நோக்கி போயிட்டு இருந்திருக்காங்க. கூட்டமா இருந்த அந்த பேருந்துல பக்கத்துல வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டை போட்டுட்டு உருட்டு இருந்திருக்கான். ரொம்பவும் கூட்ட நெரிசல் அதிகமா இருந்த அந்த பேருந்துல வயசானவங்கன்னு கூட பார்க்காம பாப்பாத்தி அவர்கள் கையில வச்சிருந்த மஞ்சள் பையில பிளேடு போட்டு திருடி இருந்திருக்காங்க. பைய கிழிஞ்சிருக்கிறத பார்த்து அதிர்ச்சியான பாப்பாத்தி நடுங்கியபடியே முக்கியமான சீட்டெல்லாம் வச்சிருந்தேனே அதை காணுமேனு கதறி அழுதுருக்காங்க. எப்படியாவது கண்டுபிடிச்சிடலாம் பாட்டி, நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு பாப்பாத்தி அவர்களுக்கு சக பயணிகள் ஆறுதல் கூறி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல பாதுகாப்பு பணியில இருந்த போலீசார் கிட்ட பாப்பாத்தி அவர்களை ஒப்படைச்சிருந்திருக்காங்க. பணமும் முக்கியமான சீட்டுகளும் காணும் அப்படின்றத தன்னுடைய மகன் கிட்ட தொலைபேசியில பாப்பாத்தி அழுதுகிட்டே சொல்ற காட்சிகள் பலரையுமே கண்கலங்க வச்சிருக்கு. இந்த சம்பவம் குறித்து டவுன் காவல் போலீசார் விசாரணையும் மேற்கொண்டுட்டு இருக்காங்க.